தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் பாதுகாப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைக்கு உழவர் திருநாளாகிய இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவருடைய சிந்தனை கண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதி நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். சேயீரிலிருந்து தேவரி புறப்பட்ட போது கர்த்தர் ஏதோமே நாட்டினுள்ள நீர் வெளிவருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகம் தண்ணீரைப் போல பொழிந்தது, கர்த்தருடைய சந்நிதியிலே மலைகள் அதிர்ந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, உழவர் திருநாள். இன்றைக்கு உழவர் திருநாள் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு உணவை கொடுக்கிற ஒரு உன்னதமான கடவுளாக அவர்கள் போற்றப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட மக்களை இன்றைக்கு நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை, இல்லை கண்ணால் கூட அவர்களை பார்க்க மறுக்கிறோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற அந்த வள்ளுவனின் கூற்றுப்படி இன்றைக்கு வீணிலே உண்டு கழித்திருப்போரை நினைத்து செய்வோம். இந்த விழா மிக மிக உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற 1033வது குறளை நாம் நினைவுபடுத்தி இந்த உழவர் திருநாளிலே நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனை கடவுள் வெளிப்பட்டு வரும் பொழுது இயற்கை எல்லாம் அதிர்ந்தது. இந்த உலகத்தின் இயற்கையும் சரி, உழவும் சரி, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அரிய கொடை. அந்த கொடையை கடவுள் நம்மிடத்திலே கொடுத்தார். நம்முடைய பேராசை, பண ஆசை, பொருளாசை, அடிமைத்தனத்தின் இவற்றினால் இந்த இயற்கையை இன்றைக்கு அழித்து போட்டு காங்கிரீட் கூரைகளாக, தார் சாலைகளாக, சிமெண்ட் தளங்களாக, ஃபேவர் பிளாக் போடுகின்ற தளங்களாக நாம் மாற்றி விடுகிறோம். இல்லத்தை சுற்றிலும் நம்முடைய குருசேகரங்கள், ஆலயங்கள் இவற்றை சுற்றிலும் நாம் இப்படியாக செய்கிறோம். ஆனால் உலகத்துக்கு உணவை கொடுக்கிற இந்த அருமையான உழவர்கள் வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற விழா. நான் இந்த 3 மாதங்கள் ஒரு நெல்மணியை விதைத்து 90 நாட்கள் காத்திருந்து அதை அறுவடை செய்து தட்டி அதை நெல்மணிகளாக களஞ்சியங்களில் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த வாழ்க்கையிலே அதனுடைய விலையை, அதனுடைய பொருளின் மதிப்பை தீர்மானிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று மறுக்கப்படுகிற விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு மேலாக இன்றும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் அவற்றை திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். எத்தனை மக்கள் இந்த விவசாயம் பொய்த்து போன போது உணவின்றி இறந்து போன மக்கள் இன்றைக்கு அந்த உழைப்பை நினைவூர்ந்து கடவுளுக்கு அந்த உழவர்களின் நிலையை உணர்வு கூர்ந்து, அந்த விவசாயிகளின் நிலையை உணர்வு கூர்ந்து, விவசாயி என்பவன் வெறும் உணவு மட்டும் உற்பத்தி செய்கிறவன் மட்டுமல்ல, அவன் இந்த தேசத்தின் உயிர் நாடி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். அவன் உழைப்பு சுரண்டப்படுவதை தடுத்து அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரமும் கௌரவமும் வாழ்வாதாரம் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த அருமையான உழவர் திருநாளிலே நீங்களும் நானும் செய்கின்ற கொண்டாட்டம். மண்ணை நேசிக்கும் மனிதர்களின் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி பொங்கட்டும், உரிமை கொண்டாட உயரிய வாழ்வு தங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளின் நாமத்தினாலே அவர் வரும்பொழுது இந்த பூமி அதிர்கிறது என்று சொன்னால், இந்த இயற்கையை நாம் பாழாக்கும் போது, இயற்கையை அபகரிக்கும் போது கார்ப்பரேட் கம்பெனிகள் விவசாயிகளை நெருக்கி அவர்களுடைய இடங்களை எல்லாம் பறித்து கொண்டு போகும்போது, கடவுள் வரும்போது இந்த பூமி அதிரும். அதைத்தான் பூகம் என்று சொல்கிறோம். பூமி கசிகிறது, அதைத்தான் சுனாமி என்று சொல்கிறோம். ஆகவே இயற்கையை கொண்டாடுகிற, உழவுக்கு வணக்கம் செலுத்துகிற, உணவு தயாரிக்கிற, விவசாயம் செய்கிற மக்களை இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இயற்கையை விட்டுவிட்டு, விவசாயத்தை விட்டுவிட்டு பல பொறியியல் துறை, மருத்துவத்துறை என்றெல்லாம் படித்து கொண்டிருக்கு. ஆனால் விவசாய படிப்பு என்பது எவ்வளவு உண்மையானது, மேன்மையானது, நன்மையானது, மதிப்பு மிக்கது. அதை மறந்துவிட்டு போகிற அனைத்து மக்களை இந்த நாளிலே, இந்த உழவர் திருநாள் அவர்களை அன்போடு அழைக்கிறது. ஆண்டவர் அந்த சிந்தனைகளோடு இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா?
அன்பின் கடவுளை உழவுக்கு வந்தனை செய்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். இயற்கையை பாதுகாக்கின்ற, இந்த உலகத்துக்கு உணவு கொடுக்கிற அந்த உழவர்களை நினைத்து அவர்களுக்கு விரோதமாக எழுகின்ற தீய சக்திகள், அநீதிகள் எழும்போது அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறவர்களாக, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கிறவர்களாக எங்களை மாற்றியறணும். அன்புள்ள இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.